ஒரு கோவில், ஒரு கதை. இந்திய மன்னர்களின் கட்டிடக்கலை நுணுக்கங்கள், இயற்கையின் அழகும் பொலிவும் ஒருங்கே இணைந்த ஆலயங்கள், மறையாத மகிமைகள் கொண்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஆற்றலும் ஞானமும் தரும் திருக்கோவில்களின் வழிபாட்டு முறைகள், தல வரலாறுகள், பல்லவ சோழ விஜயநகர கோவில்களின் சிற்பக் கலைகள், உயர்ந்த எண்ணங்கள் உருவாக இறைவனை நோக்கிய பயணம். ஒரு கோவில், ஒரு கதை. அவிநாசியப்பர் கோவில் என்பது திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி எனும் இடத்தில் அமைந்துள்ள பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மூலவர் அவிநாசி லிங்கேஸ்வரர், அம்பாள் கருணாம்பிகை, தல விருட்சம் பாரதி மரம். இது பழமையான சிவன் கோயில்கள் மற்றும் சுந்தரர் தேவாரத்தில் பாடப்பட்ட தலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே கைலை மலையானே போற்றி போற்றி. சர்வேஷாம் அபிலிங்கானாம் ஸ்வயம் பாதாளவாசினாம் உத்தரே முத்திதா காசி தட்சணே தகனாசி. அநேக சதுர்யுகங்கள் கண்டது மூர்த்தி தீர்த்தம் தலம் எனும் மும்மை சிறப்புகள் வாய்ந்த கொங்கு 7 ஸ்தலங்களில் முதன்மையானதுமான திருப்பக்கலியூர் அவிநாசி எனும் இத்திருத்தலமானது கருணாம்பிகை அம்மன் 1000 ஆண்டுகள் தவமிருந்து வலபாகம் பெற்ற ஒரு தலமாகும். இத்திருத்தலத்திலே முதலாக நமது போற்றுதற்கும் மரியாதைக்கும் உரிய கௌமார மடாலயம் 3வது சன்னிதானம் தவத்திரு சுந்தர சுவாமிகள் அவர்கள் வெகு நாட்களாக ஓடாதிருந்த கருணாம்பிகை அம்மன் திருத்தேரானது பழைய மர அச்சு முறிந்ததனால் ஓடாமல் இருந்தது. அத்திருத்தேரினை 1969ஆம் வருடம் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு சென்னையில் உள்ள பிஹெச்எல்லில் இரும்பு அச்சு பொருத்தப்பட்டு 71ஆம் வருடம் திருத்தேரானது முதலாக அம்பாள் திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்று பிறகு தேர் திருவிழாவிலே அம்பிகை திருத்தேரானது வலம் வந்தது. அதன் பிறகு 1974ஆம் ஆண்டு இந்த திருக்கோவில் தொல்பொருள் இலாக்காவிலிருந்து விடுவித்து ராஜகோபுரம் இல்லாமல் இருந்தது. இந்த ராஜகோபுர திருத்தணியை 27ஆம் ஆண்டு துவங்கி பக்த பெருமக்களிடம் பல நன்கொடைகளை பெற்று திருமுருக வாரியார் சுவாமிகளையும் இதில் இணைத்து சுவாமிகள் பெரிய தொண்டாற்றி ராஜகோபுரத்தை நிறுவி 1980ஆம் வருடம் 28/1/80 அன்று மகா கும்பாபிஷேகம் நடத்தினார். அதன் பிறகு 1990ஆம் வருடம் திருக்கோவிலின் மிகப்பெரிய தேரான தமிழகத்தின் 3வது பெரிய தேரான திருத்தேர் தீக்கு இரையானது. அதன் பிறகு மீண்டும் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளில் அவிநாசியப்பருக்கு புதிய தேரினை உருவாக்கி அதன் தொடர்ச்சியாக கருணாம்பிகை அம்மனுக்கு ராஜகோபுரம் தனியாக எழுப்பி 1993ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலே மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. மேலும் பல திருப்பணிகளை திருக்கோவிலில் நடைபெற நமது போற்றுக்குரிய 3வது குருமகா சன்னிதானம் அவர்கள் நிறைய திருப்பணிகளை செய்து அவிநாசியப்பருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்பினை ஏற்படுத்தினார் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறோம். நம்ம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ. அடியேன் சிவக்குமார் குருக்கள், அவிநாசி லிங்கேஸ்வரர் தேவஸ்தான குருத்துவ மிராஸ்.